அந்த ரெண்டு பேர் வந்துட்டு ரெண்டு டீம் வந்து கம்ப்ளீட். Right. Now let's start. I pray and assure. To my parents. My teachers. Myself. To God. And to the person who has built this institution. That whatever I learned in these sessions will be put into practice immediately. I realize and I understand the tools, techniques, and ideas that I gather from here will be utilized for my individual progress. Might is my right. I fight my fight. I can. Because I always believe I can. It's never a sad day. It's always character building. It's not over until I win. I promise. You can move that tripod a little bit towards your side and you can sit. So that's it. Today we are having this crowd and Chandan and Sir, இது ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகுற மாதிரி இருக்கு சார். வடிஞ்சிருச்சா சார்? God bent. Football is good. God bent. பரவாயில்ல. யாரும் ஃபுல் கவர் இருக்கிற மாதிரி என்னோட ஃபுல்லாக கவர் ஆகுதுன்னு பாருங்க. நீங்கள் ஃபுல்லாக கவர் ஆகுறீங்க சார். இந்த பக்கம் எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இது அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். அப்படி தான் இப்போ இவங்க எல்லாரும் கவர் ஆகுது. அவங்க எல்லாருடைய பேக் ஹெட் கவர் பண்ணி என்ன ஃபேஷன் டிசைனிங் பண்ணுவாங்க சார். அந்த பாட் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடம் வரைக்கும் இருக்கு. சரி ஓகே. So today is February 8th, 2021 and we are starting a new week. New activity. It is called as Mime and March. நீங்க காலையில டாஸ்க் ஷீட் அனுப்பிச்சிருந்தது. The mime and the march அப்படிங்கிறது நான் ஏன் முடிவு பண்ணேன்னா I was presuming that there will be low number of people, so it's very easy for the other people to get captivated with some new ideas. The point is two teams எப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். Initially I thought Nagaland's team and Hanas's team தான் பிளான் பண்ணிருந்தோம். So two teams. ஒரு டீம்ல இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட் you have to both the teams have to sit and discuss, have a team talk. You can go outside, you can go back here, make sure that you are not smitten by the mosquito and you have to decide a script. ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட். See அந்த ஸ்கிரிப்டை வந்து அதில் ஒரு மெசேஜ், ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் எல்லாம் வச்சு உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி have a ocean of creativity into your mind, no restrictions whatsoever. Allow the mind to waver freely and bring any sort of things. Script ready பண்ணிருங்க first. Script ready பண்ணிட்டு அதுக்கப்புறம் what you are going to do is you are going to deliver the script. And how you are delivering the script அப்படின்னு சொல்லி கேட்டேன். There should be one narrator. உங்க ஸ்கிரிப்டை நடிச்சு காட்டுறதுக்கு மியூட்டட் பீப்புள் அவனுக்கு ரெண்டு பேர் தான், இல்லை அவங்க ஒரு பர்சன் தான், அவங்களுக்கு பேர் தான் மைம் டெலிவர்ஸ். ஓகே வெல் மைம் அண்ட் மார்ஸ் டெலிவர்ஸ். மார்ஸ் கோட் அப்படிங்கிறது 1930s 1920s உடம்பு செய்கைகள் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணுறது. ரைட் ஃப்ரம் பிளிங்கிங் ஆஃப் தி ஐஸ் டில் யூசிங் த ஹேண்ட்ஸ் அண்ட் லிம்ஸ் அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கம்யூனிகேட் பண்ணுறது தான் மார்ஸ் கோட்ஸ் அப்படிங்கிறது. இட் வாஸ் பேசிக்கலி யூஸ்ட் இன் மிலிட்ரி சர்வீசஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட சில பாடி டெக்ஸ்சர்ஸ், பாடி லாங்குவேஜஸ் அப்படிங்கிறத இங்கே கொண்டு வரலாம். If the audience are able to understand what you are trying to say with the kind of marks and non-verbal communication you are trying to do, அதை வச்சு ஆடியன்ஸ்னா யாரு? நான் மற்றும் opposite team members. If they are able to gather what you are trying to say, then your score box will enhance. நீங்கள் சொல்றது கடைசி வரைக்கும் எங்களுக்கு புரியல அப்படின்னா score box will have its demerit அப்படின்ற மாதிரி. Okay? So this is a plan. இதை நீங்கள் எப்படி வேணாலும் கிரியேட்டிவாக பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மைண்டில் ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்துருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்போர்ட்டை நினச்சிக்கலாம். லைக் யூ வில் ஹேவ் டு பிளே த ஸ்போர்ட் இன் செஸ். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஹாக்கி இஸ் தேர் இன் யுவர் மைண்ட் ஆர் ஃபுட்பால் இஸ் தேர் இன் யுவர் மைண்ட், யூ வில் ஹேவ் டு செட் அப் அ கோல் போஸ்ட் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப் அண்ட் யூ வில் ஹேவ் டு பிளே இட் அண்ட் யூ வில் ஹேவ் டு ஷோ இட் டு அஸ். சரி ஃபுட்பால் விளையாடுறாங்கன்னு புரியுது, ஆனால் என்ன சொல்ல வராங்க? ஏன்னா ஒரு நரேட்டரும் ஒரு டாக்கரும் தான் இருப்பாங்க. 4 பேர் டீமில் இருக்கீங்க, ரெண்டு பேர் தான் பேசுங்க, 2 பேர் பேசவே மாட்டாங்க, கேள்வியெல்லாம் பேச மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், யார் வந்துட்டு மியூட்டாக இருக்கணும், மைண்ட் டெலிவரர்ஸாக இருக்கணுங்கிறத முடிவு பண்ண போகிறது நான். நீங்கள் முடிவு பண்ண முடியாது, ஸ்கிரிப்டை மட்டும் தான் ரெடி பண்ணணும். தட்ஸ் ஹவ் இட் இஸ்.
ஓகே ஸோ நான் டாஸ் ஷீட்டில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூல் அட்மாஸ்பியரில் நடக்கிற கதையாக இருக்கலாம், இல்லை காலேஜ் அட்மாஸ்பியரில் நடக்கிற கதையாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸில் நடக்கிற கதையாக இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் நடக்கிற கதையாக இருக்கலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற கதையாக இருக்கலாம், மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற கதையாக இருக்கலாம். ஓகே ரைட். ஸோ இட்ஸ் அ blank ஷீட் ஆஃப் பேப்பர். அதில் நீங்கள் என்னென்னலாம் ஸ்கிரிபிள் பண்ண முடியுமோ ஸ்கிரிபிள் பண்ணி ப்ளஸ் பண்ணுங்க. Let's see how it is going to be. Leaders will be Balaji and Kirtana. So Balaji is leading one thing and Kirtana will be leading another. So we have 3, 5, 7, 8 sir. and 2 more, Chandan and 10 sir. 10. So 5 பேர். இப்போ அந்த 5 பேர் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா Sir, for ideas, sir. So in old, like in 2019, sir, in MS evening session, there are some incomplete skits, sir. So can we trigger those ideas also, sir, so that we can complete that skit, sir? You have a rough and empty floor and you can use whichever kind of knowledge or incomplete or indefinite kind of a script, whatever it may be. You can use anything you want. Anna, Yeah, sir. So that's how it is. Yes, you can use the indefinite and incomplete versions of the story. Okay, That's sir. How is the team going? Sir, both leaders want to decide, sir. Sir, both leaders want to decide, sir. Obviously. Sir, no, sir, I'm asking, sir. There is Otherwise, you will be. நீங்க ஃபாலோ உங்களோட ஐடியா சொல்லுங்க, அந்த ஐடியா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நான் சொல்லுங்க. Okay, sir. Kirtana will be the leader. Kirtana, Mitra, Kalpita, Nitika, 4 பேர் ஒரு டீம். மீதி 6 பேர் ஒரு டீம். Okay, sir. Balaji and us, half is 6 with 4. Okay. Will that be fine? Okay, Yes, yes, sir. sir. Sir, if we want, can we use 3 or more mime and mods, that person, sir, that character? Mandate is there has to be one narrator. Okay, sir. Mime, எத்தனை பேர் மைம் டெலிவரர்ஸ் எத்தனை பேர் ஆடலாம். ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இது டெலிவரி ஸ்டேஜ் இங்கே இருந்தால் பண்ணுறீங்க. சேர்ஸை வந்து கொஞ்சம் திருப்பி போட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்து வில் பி த ஆஃபீஸ். Okay, sir. Balaji, Mohammad Anas, Hafiz, Siviyat, and Chandan will be the team, while Kirtana, Mitra, Kalpita, and Nitika will be the team. என் பிளான் என்னன்னா ஹரியன் வந்திருந்தாங்கன்னா ஹரியனை யூனியனுக்கு கொடுத்துட்டு சந்தன் அவங்க டீமில் போட்டுருக்கேன். Now that Hariyan is absent, you can. There's our 10th standard, so he's also in pressure. சார் கிளாஸ் அட்டன் பண்ணி அந்த கிரிக்கெட் இன்னும் மெசேஜ் வருவாங்க. இதே அவருக்கு வந்து ரன்னர் தப்பு வேறு கொடுக்குறாங்க. Any questions? No, sir. Balaji, you have any questions? Sivi, any questions? No, sir. Hafid, No, sir. Hafiz, No, sir. No, sir. உங்களுக்கு வரதை பண்ணு. Sir, script means. Script இல்ல. Sir, script is scripted. Sir, we should write. Sir, இப்போ எல்லாம் இப்போ we can play physical game also, sir. Yeah. Basically. நீ வந்து எனக்கு முன்கூட்டியே சொல்லிடு. ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை டிசைட் பண்ணும்போது உங்கள் ஸ்கிரிப்டில் ஃபிசிக்கல் கேம் இருக்குது அப்படின்னு சொன்னால் சொல்லு, நான் காரத்துக்கு வெளியே ஊற்றி. இல்லை நாங்கள் ஃபிசிக்கல் கேம் பண்ணுற மாதிரி தான் இருந்தோம், பட் எங்களுக்கு அதில் ஈடுபாடு இல்லை, அதை விட வேறு ஒன்று ஷார்ட்டாக குயிக்காக முடிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உள்ளே தான் வச்சுக்கோம். இல்லை ஃபிசிக்கல் கேம் நாங்கள் வைக்கிறோம், எங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் கேம் விளையாண்டு நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம். ஏன்னா எங்கள் ஸ்டோரி வந்து ஒரு ஹாக்கி ஸ்டோரி, ஒரு ஃபுட்பால் ஸ்டோரி, இல்லை ஒரு கிரிக்கெட் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா லெட் மீ.
முன்னாடியே நீ சொல்லிடு. உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு கரெக்டாக 20 நிமிஷம் தாங்க, எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிடும். 20 minutes அப்புறம் toss will be spun and based on the toss the first performer will come. Presentation time limit, sir. Presentation time minute will be, say now we are closing up to 5:30 வச்சுக்கோங்க. 5:30 அப்படின்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்கள் டீம்மேட் சந்தன் நித்திகா வந்துடுவாங்க. வந்துட்டா 6 o'clock ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 7:10 things will be wrapped up. ஸோ ஒரு டீமுக்கு 15 minutes கொடுத்தோம்னா 15 minutes for one team, 15 minutes for another team, learning discussion, and then we are wrapping up. That's what it is. Okay, sir. 7:10, Kirtana leaves at 7. So you wanted to leave at 7. 7:10, 7:15, you will 7:15, 7:20 goes on. So Balaji, you will not. That's all. Okay? 3 rounds, right, sir? Yes, 3 rounds. So today will be the first round. Tomorrow again, there will be some administration. She won't be coming. Hariyan might come. So Hariyan and the Mary will come. Wednesday, Thursday and Friday and Saturday, where activities. Character, sir, you told you will say the character. So who will be the mime? I want Mitra to be the mime actor, Okay, sir. and I want Kirtana to be the narrator. Okay, sir. So Mitra and Nitika can be mime actors and No, make Nitika speak. Nitika and Kirtana will be speakers, narrators or whatever. Mitra and Kalpita will be mime deliverers. Okay, sir. Over here, in this particular team, பேசக்கூடிய ஆட்கள் Anas, Balaji and Hafiz. Hafiz, sir. Hafiz. Chandan, Sibi, Hafiz, mime deliverers. அதாவது அவங்க பேசக்கூடாது, அவங்க ஆக்ஷன்ஸோட தான் காமிக்கணும், பாடி லாங்குவேஜில். நீங்கள் வந்து 3 பேர் பேசினா narratorsக்கு எல்லா லிபர்ட்டியும் இருக்கு. If let's say for example a mime creator or a mime deliverer, mime actor is committing a mistake, அப்போ அதை கரெக்ட் பண்ணி இவர் இப்படி சொல்றது தான் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நீ கரெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. Okay, sir. So that's how it is. Yeah. Sir, மேலே ஆக்ஷன் மேலே ஆக்ஷன் என்ன இந்த தட்சணா வந்து இப்படி ஆக்ஷன் கம் பண்ணுறது சார் அது டம்சார்ஸ். அது இல்ல சார், காதுல கூட அதுதான் சார் சொல்ல அது நினைக்கிறேன் சார் சார். இப்படி சார் 1 2 அது டம்சார்ஸ். இது வந்து எப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் வந்து ஸ்கிரிப்டை வந்து நடிச்சு காட்டுவீங்க. ஸோ இப்போ ஹியரிங் இம்பேர்டாக தான் இருப்பாங்க, அவங்ககிட்ட பேச அவங்க நடிச்சு காட்டுவோம். அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஹியரிங் இம்பேர்ட், காது கேட்காம கண்ணு தெரியும் ஆனால் காது கேட்காம வாய் பேச முடியாமல் இருப்பாங்க. ஹியரிங் இம்பேர்ட் அவங்க இப்படி நடிச்சு காட்டுவாங்க, அதோட டிரான்ஸ்லேட்டர் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. நீங்கள் அதான் செய்யணும், அதான் மைண்ட். அப்போ அவங்க நான் சொல்லணும் அவங்க நடிச்சுக்கணும். நீ நடிக்கணும், அவன் சொல்லணும். நீ யாரு, நீ பேசுனாங்கிறது நீ டாக்கரா இல்லை மைம் ஆக்டரா? டாக்கரா. ஆஃபீஸ் டாக்கரா. Yes. Sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. Sir. ஆஃபீஸ் டாக்கரா. அப்போ நீ பேசணும். இது வந்து ஒரு காலேஜில் பெஸ்ட் மேனேஜர் காம்படிஷனுக்கு ஜட்ஜாக கூப்பிடுவாங்க, MBA, MCA, PGக்கெல்லாம். அங்கே வந்து மைம் ரவுண்டுன்னு தனியாக ஒன்று இருக்கும். பேசவே மாட்டாங்க, 20 நிமிஷம் டைம் மட்டும் கொடுப்பாங்க. அந்த 20 நிமிஷம் டைமில் வந்துட்டு போர்டு அது இது ஃபீச்சர்ஸ் ப்ராப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வாயில் வார்த்தை மட்டும் இருக்காது, பட் அது புரிய வச்சுருவாங்க. நான் ரொம்ப ரீசெண்டாக வந்து வித்யாசாகர் இல்லை ஒரு விஸ்டம் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மேலே கூட அவார்டு பார்த்துருப்பீங்க, விஸ்டம் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அந்த விஸ்டம் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் பாரதிய யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மைண்ட் பண்ணாங்க, ஆல்கஹால் எப்படி நிறுத்துறது அப்படிங்கிறது. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் மைண்ட். ஒரு தடவை கூட பேசலாம், எல்லாமே ஆக்ஷன்ஸ் தான், எல்லாமே இருக்குது. அதுவும் முக்கியம் வாழ்க்கை. ஸோ சம்டைம்ஸ் இது வந்து ஒரு மேனேஜரியல் ஸ்கில், அதை உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. Any more questions? No, Sir, sir. once the narrator. So, Sir, if he is showing like this, sir, some point we can write and we can give to him, sir. In middle he can show to us, sir. you can communicate to him in any form, even during the performance. You can write and give a sheet of paper. You can go and whisper into his ears. எனக்கு என்னன்னா, he should not be speaking. He should deliver things only through actions. But within the team, if you team members are communicating during the stage performance, I don't care. You can do that. அது இடையில நீ பண்ணிக்கலாம். ஆனால் அவன் வந்துட்டு ஓகே அப்படி நான் பேசிட்டான்னா உங்களுக்கு மைண்ட் சார். Sir,
as the narrator keeps narrating, sir, simultaneously the mime actors also should keep doing it, or after each sequence, once the narrator completes narrating completely, we have to do it, That's sir. your choice. நீங்கள் என்ன ஸ்டைலில் பண்ணணுமோ உங்களுக்குள்ளே பேஸ் பண்ணுங்க. அது என்ன சாய்ஸ் ஸ்டைல் எல்லாமே உங்களுக்கு. Okay. ஐடியா மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு லைஃப் கொடுத்து அதை இன்விகோரேட் பண்ணி அதை ஒரு உருவமாக மாற்றுறது உங்களோட. அதில் எந்த மேண்டேட்டும் கிடையாது. ரெண்டு மேண்டேட் தான். ஃபர்ஸ்ட் மேண்டேட் தேர் ஷுட் பி மைம் ஆக்டர். செகண்ட் மேண்டேட் தேர் ஷுட் பி நரேட்டர். அவ்வளோதான். அது நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். டிஸ்கோ பாக்ஸ் கிட்ட ஸோ 20 minutes டைம். சிபி 7:10 7:20க்கு நான் வர சொல்லியிருக்கேன். ஆமாம். ஓகே, ஏன்னா எல்லாரும் இருக்கும்போது 7:30 7:40 ஆகும்ல. இன்னைக்கு அப்படி ஆகுது. உங்களுக்கு கிரவுண்ட் இருக்காங்க பேரண்ட்ஸ். Sir, they will go. They will go. Then who will come and pick you? Sir, ground க்கு போவோம் sir. அதானே. கிரவுண்ட் இருக்காங்க. Sir, இப்போ இல்ல சார், இப்போதான் 5:30 or 5:45 முடிச்சுட்டு அவங்களோட வந்து கூட்டிட்டு போவாங்கடா. நீ என் வீட்டில் தங்க மாட்டீங்க, நீ கிளம்பிடுவீங்க. சரி சார். வருவாங்கல்ல 7:40 தான் வருவாங்க. சார் நோ சார் 7:15 or 7:30. அதான் ஏன்னா நான் 7:40 அவங்கள வர சொல்லும்போது அவங்க 7:15 வந்துடுவாங்க. நான் 7:15 வர சொல்லும்போது அவங்க 7:40 வந்தாங்கன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நடத்தி கூட்டிட்டு கொண்டே உங்களை விட்டுரும். சரியா? ஸோ இந்த 1 வீக் அப்படி தான். ஏன்னா அவ சௌரியத்துக்கு 7 o'clock வருவாங்க. இன்னைக்கு காலையில் இது ஃபோன் பண்ணி சார் என்னுடைய ஷெட்யூல் டேட்டில் நான் ஹெலிகாப்டர் வந்துடும் 7 மணிக்கு. நான் 7 மணிக்கு கிளம்பி. அக்கா நீங்க இங்க பேசிட்டீங்க, நான் உள்ள படுத்துட்டு அங்க வரைக்கும் உங்க வாய்ஸ் கேட்டு. Right. Okay. Any questions? sir. Team talk time starts. எங்க வேணும் போய். Not ready. Not. எழுது. HD உனக்கு வந்து நீ ஒரு ஆள் உனக்கு 2 போர்த்து தலைவலி போடா.